ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. பொதுவாக பிரதோஷம் சிவபெருமானுக்கு விசேஷம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் நரசிம்மருக்கும் ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ யார் யார் இன்றைக்கி நரசிம்மருக்கு பரிகாரங்கள் செய்யலாம், யார் யார் சிவபெருமானுக்கு செய்யலாம் என்பதை ராசி பலன் பார்க்கும் பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான நாள். இந்த புதன்கிழமை பார்த்திங்கன்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு டெண்டர் போட்டிருப்போம், நம்ம மறந்து கூட போயிருக்கலாம். இல்லை ஒரு எல்ஐசி பாலிசி போட்டிருப்போம், அது மறந்துருக்கும். நமக்கு சிலதெல்லாம் இந்த ஒன் டேர்ம் மொத்தமாக ஒரு இதில் காசு கட்டிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து நமக்கு வருங்கிற மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க. பட் இன்றைக்கி அதுக்கான ஒரு நல்ல செய்தியோ இல்லை அதற்கான ஒரு பணமோ வரும்போது உண்மையிலேயே நமக்கு ஒரு ஜாக்பாட் பண்ண ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மேஷராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம். இது பண விஷயம்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பட் நம்ம இதற்கான முயற்சியை போட்டோம்ப்பா, இன்றைக்கோ நான் பண்ணதுப்பா, அதற்கு இன்றைக்கி எனக்கு கிடச்சது பார்த்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய ஆனந்தமே ஒரு அலாதியாக இருக்கும். அப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப நல்ல சிறப்பாக அமையும். எந்த ஒரு வேலையை நீங்கள் இன்றைக்கி பண்ணலாம், அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லேடிஸ் இன்றைக்கி தங்கம் வெள்ளி ஏதாவது வாங்கணுன்னா வாங்கலாம். அதுவும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏன்னா சந்திரன் அவங்களுக்கு பாக்கியத்தில் இருக்குது. ஸோ அதுவும் அவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பிரதோஷ வழிபாடு. நீங்கள் சிவபெருமான் ஆலயத்தில் அரிசி மாவு இருக்குது பற்றில, அது அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அபிஷேக பொருட்களை தானம் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து தனுசுல 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா சிலது வச்ச இடத்துல நம்ம மறந்துடுவோம். அதுவும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபத்திலே பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரத்தில் ரோகிணிக்கு தான் அதிகமான சந்திரன் பலம் உண்டு. அது இன்றைக்கி அவங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது, அதுவும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்குது. அப்படிங்கிறச்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் மைண்ட் அளவில் இருக்கும். மறதி ஜாஸ்தி இருக்கும். அதான் ஒரு முக்கியமாக ஒரு ஃபைலை கண்ணு முன்னாடியே இருக்கும். அண்டு நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு முக்கியமான பேப்பரை தேடுறேன்னு மொத்தத்தையும் எடுத்து வாரி வாங்கி எடுத்து போட்டிருப்போம். அப்புறம் பார்த்தா ஹேண்ட்பேக்கில் அந்த முக்கியமான பேப்பரை வச்சுருப்போம், இல்லைன்னா பர்ஸில் மடித்து வச்சுருப்போம். அதை விட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தேடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மளை ஹெட் அபவ் ஹீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ எப்படி நம்ம இதை மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி இன்றைக்கி பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரியான டேஸ் எல்லாம் இருக்கும்பொழுது நல்ல சாப்பாடு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? அதனால் இன்றைக்கி நல்லா எங்கேயாவது போயிட்டு மனசுக்கு திருப்தியாக சாப்பிடுங்க. நல்ல ஒரு கோவில் போங்க. அதுவும் சந்திராஷ்டமமாக இருக்கும்பொழுது சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. இன்றைக்கி பிரதோஷமாக வேறு இருக்குது. ஸோ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று நரசிம்மர் ஆலயத்தில் பானகம் நெய்வேத்தியத்திற்காக நீங்கள் கொடுக்கலாம். வெல்லம் தானம் செய்வது நல்லது. மற்றபடி அரிசி தானம் செய்தாலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள், இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ஓயாத வேலை இருந்துகிட்டே இருக்கும். நமக்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், மத்தியானம் தூங்கலாம், இல்லை ஏதோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு ஆயாசமாக நம்ம உட்காரலாம் அப்படின்னா கூட நம்மளால் இன்றைக்கி உட்காரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள், ரொம்பவும் ஒரு பிஸி டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில பேர் சில சமயத்தில் நம்மளே சொல்லுவோம், இந்த நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாய்க்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, செய்கிறதுக்கு வேலையும் இல்லை அப்படின்னு. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பலன் அப்படி தான். நிற்கிறதுக்கு நேரமும் இல்லை, செய்கிறதுக்கு வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பாட்டுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு நாளாக இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கார். சரி, ராசிநாதன் புதன் என்ன பண்ணார், சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கார்.
ஸோ ஒன்று கணவன் மனைவிக்காக இந்த ஓடுற வேலையை பார்க்கணும், இல்லை மனைவி கணவனுக்காக செய்யணும். இது அநேகமாக எல்லார் வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதனால் இன்றைய நாளில் எப்படி சமாளிக்கிறதுங்கிறது நீங்களே சமாளிச்சுக்கோங்க. மிதுன ராசி நேயர்கள் இன்று பிரதோஷத்தில் புதன் கிழமையான பிரதோஷ தினத்தில் நல்ல ஒரு ராமர் கோவிலுக்கு போயிட்டு ராமரையும் வணங்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் நிறைய செலவு இருக்கும். இந்த கடகராசி நேயர்களுக்கு செலவு அப்படிங்கும்போது நம்ம வெளியில் போய் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். காலையில் இந்த ஆரோ ரிப்பேர் ஆயிரும், ஸோ அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லை கீசரை போடுவோம், கீசர் ரிப்பேர் ஆகிடும். ஸோ அத்தியாவசிய பொருட்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் அப்படிங்கும் பொழுது செலவு செய்யாமையும் இருக்க முடியாது இல்லையா? கரெக்டாக ஆஃபீஸ் கிளம்பும்போது நீங்கள் ஸ்கூட்ரு பஞ்சர் ஆகுது, இல்லை ஏதோ ஒன்று பெட்ரோல் வந்து ட்ரெயின் ஆகிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே நம்ம மேலே சம்டைம்ஸ் கோவம் வரும், என்னடா காலையிலேயே இந்த மாதிரி இருக்கேன்னு. ஸோ இன்றைக்கி கடகராசி நேயர்கள் உங்களுக்கு சந்திரனினால் சில மனக்லேசங்களும் நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ஒரு இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நாளை எப்படி சமாளிக்கணுங்கிறத நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். நல்ல ஒரு புத்தி கூர்மையுடன் இருப்பதற்கு நம்ம பெருமாளை வணங்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடு ரொம்பவும் சிறந்தது. ஜென்ரலி லேடிஸ்க்கெல்லாம் டென்ஷன் வந்து குக்கிங் டைம் தாங்க. கரெக்டாக நம்ம அஞ்சனப்பட்டி எடுக்கும்போது தான் கடுகு இல்லைன்னு நினைப்போம், வாங்கி வைக்கணும்னு நினச்சிப்போம், மறந்து போயிருப்போம். இந்த மாதிரியான டென்ஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்கும். எத்தனை பேருக்கு என்ன மாதிரியான டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நடக்கும்பொழுது இந்த ராசி பலனை கேட்டுட்டு நமக்கே சம்டைம்ஸ் சிரிப்பு கூட வரலாம் இல்லையா? இந்த நாள் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. இது எல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக போகணும்ப்பா. இன்றைக்கி நம்ம சங்கரா டிவியில் வேறு இப்படி சொல்லிட்டாங்க வார்த்தை, அதனால் இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற டென்ஷனே வேண்டாம். விநாயகர் கோயிலில் போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நாளை தொடங்குங்க. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்கள், இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு சில சமயம் நம்ம அப்பாவை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம், உடம்பு சரியாகாது, திரும்பவும் கூப்பிட்டு போகும். இந்த டாக்டர் இல்லாமல் இன்னொரு டாக்டர், இதில் வர சொந்தக்காரங்கள்லாம் வந்து நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. நீ இந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கவே கூடாது, இந்த டாக்டரை நீ பார்த்துருக்கவே கூடாதுன்னு. அப்போ தான் இன்னும் நமக்கு அதிகமான கோவம்லாம் நமக்கு வரும். சரி எப்படியாவது ஒன்று சரியாகாதா அப்படிங்கிற ஒரு அதாவது வேதனை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்பா அம்மா இவங்களுடைய ஆரோக்கியத்தில் நம்ம எப்படியாவது ஒரு இந்த செலவை வந்து குறைக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கும் உடம்பு நல்லா ஆகணும். தன்வந்திரியை வேண்டிக்குவோம், வைத்தீஸ்வரன் கோயிலை வேண்டிக்குவோம், குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸோ அதுக்கெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் பலன் இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் பொழுது சில வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா, என்னன்னே தெரில, ஐசியூலேயே இருக்காங்க, வெளியிலேயே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசியூவில் இருக்காங்க, பேஷண்ட் கஷ்டப்படுறாங்கன்னு ஒன்று இருந்தால் கூட செலவும் அதிகமாக ஆகும் இல்லையா? அந்த மாதிரியான டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஸோ ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நம்ம வேலைகள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும். நம்மளுடைய சிந்தனை மற்றும் செயல் ரெண்டுமே நமக்கு சிறப்பாக அமையும். இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய நரசிம்மர் ஆலய வழிபாடு இன்றைக்கி பிரதோஷத்தில் மிகவும் சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கேது நம்மளை அப்பப்போ வந்து மைண்ட் ஆஃப் பண்ணிடுவார். சரி நமக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு நமக்கு மனசு மாறும். ஸோ இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இருக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒரு இன்டர்வியூ இருக்கும், போகணும்னு காலையில் நினச்சிப்போம், திடீர்னு வேண்டாம் இருக்கிற வேலையிலே இருந்துடலாமே அப்படின்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம யார்கிட்டையாவது ஒருத்தங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டால் நல்லது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருப்பவர்களிடத்தில் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நிறைய குழப்பங்கள், நிறைய தடங்கல்கள் இது எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ராப்பராக நம்ம இவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டால், அவங்க அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார்கிட்டையாவது ஒருத்தர் அட்வைஸ் கேட்டு நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல சிறப்பான நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஸோ இன்று உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் அமையும். இன்று நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு
இந்த அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். சரி அலைஞ்சிட்டோம் வேலை முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இருக்காது. அதனால் நமக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு கையெழுத்துக்காக ஒரு வேலைக்காக நம்ம போவோம். அந்த ஒன்று அவங்க இருக்க மாட்டாங்க, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பேப்பரை விட்டுட்டு போயிருப்போம். நாளைக்கு வாங்க, நாளன்னைக்கு வாங்க, இப்படி ஒரு வேலைக்காக நம்ம ஒரு 10-15 நாள் அலையக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு வீடு கட்ட சம்மந்தப்பட்ட வேலைகள், இல்லை இந்த வீட்டுக்கு இபி கனெக்ஷன், மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஏதாவது இன்றைக்கி இருக்குன்னா துலாம் ராசி நேயர்கள் நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். பரவாயில்ல, ஒரு 2 நாள் கழித்து கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள் செய்தீங்கன்னா, நமக்கு டெய்லி பண்ணுவோம் இல்லையா, நித்திய கைங்கரியம்னு, ஆஃபீஸ் போகிறது வர்றது, வீட்டில் சமைக்கிறது சாப்பிட்றது, இந்த மாதிரியான வேலைகளை மட்டும் செய்தாலே துலாம் ராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். சரி பேங்க்குக்கு போவோம், இந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே சிஸ்டம் டவுனாக இருக்கும், நமக்கு எந்த வேலையுமே ஆகாது. அதனால் இன்றைக்கி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே ஒத்தி வைங்க. நீங்கள் என்னுடைய அலுவலக வேலைகளை பார்த்தாலே போதுமானது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைக்கி விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிநாதன் செவ்வாய் சூரியன் புதனுடன் இருக்கிறதுனால தலைவலி வருவது, இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் ஏற்கனவே நீங்கள் மருத்துவத்தில் ஒரு சிகிச்சையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிட்னி பேஷண்ட்ஸு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்றைய நாளில் நீங்கள் ஆரோக்கியங்கள் மேம்பட நல்ல ஒரு நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. அகண்ட தீபம் ஏற்றினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய மனிதர்களின் நட்பு நமக்கு சந்தோஷத்தை தரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் வெளியிடங்களுக்கு மாற்றம், அல்லது நம்ம ஒரு முயற்சிகளில் வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் அல்லது வெளியூர் போவதற்கான முயற்சிகள் இன்றைய நாளில் எடுக்க அது வெற்றியை தரும். நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். இன்று முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்யலாம். சிவனுக்கு பிரதோஷ காலத்தில் அபிஷேகங்கள் செய்யவும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு சும்மா ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் காலை வேளையில் இருக்கலாம். ஆனால் அது என்ன, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour அல்லது 2 hours தான். ஏதாவது ஒன்று தொலைப்போம், கிடச்சிடும். ஏன் நம்ம ஆஃபீஸ் கிளம்பும்போது சாவியை கூட தேடுவோம். அதுக்கு நமக்கு கிடைக்கும் பொழுது அப்பா நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்வதற்கான ஒரு நாள். உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களை சந்திப்பது இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பா இன்றைக்கி ஃப்ரெண்டை பார்த்தோம், என் மனசில் இருக்கிற பாரம்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாள் சந்தோஷத்தை கொடுக்கும். மாலை நேரத்தில் ஒரு முக்கியமான நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று திருமணமான புதிய தம்பதிகள் மற்றும் பண பாக்கிகள் வரவேண்டியது, இல்லை நம்ம வீட்டில் ஒரு சுபங்கள் ஏற்படுவது, இப்படி மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய செய்தி மனதிற்கு ஆறுதலையும் தரும். கும்பராசி நேயர்கள், குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் நம்மளிடத்தே ரொம்ப நீண்ட நாளாக பிரிந்திருந்த குழந்தைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை தரும். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். இன்று புதன்கிழமை பிரதோஷத்தில் நரசிம்மரை வழிபாடு செய்ய எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். ராகு ராசியில் இருப்பது சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். இருந்த போதிலும் குழப்பங்கள் இல்லாத நாளாக அமைய விநாயகரை வழிபாடு செய்யலாம். ராகு மற்றும் கேத்து பகவான் 7ஆம் இடத்தில் 2இல் குரு அமைய மீனராசி நேயர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன?
அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுறோன்னு சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி சரி செய்வது? நம்மளுடைய இந்த சனாதன தர்மத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் நம்ம வச்சுட்டுருக்கோம் இல்லையா. காத்தால போய் காக்காவுக்கு சாதம் வைக்கிறது, வாசலில் கோலம் போடுறது அரிசி மாவில், இதெல்லாம் வந்து ஒரு ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம பெரியவர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே நம்ம வந்து இது ஒரு 7:30 சனியில் தான் செய்யணும், இல்லை இது நமக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் ஜோசியர் சொன்னார் அதற்காக செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, ஒரு வீட்டுக்கு சுமங்கலி வராங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுப்பது, ஒரு ரவிக்கு துணி வச்சு கொடுக்கறது, இல்லை நம்ம வந்து ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஒரு பாயசம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, அன்னைக்கு வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டு கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பிராயச்சித்தங்களாக செய்கிறது தான். பட் நம்மளை அறியாமல் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா. இந்த அன்னதானங்கள் செய்கிறது, நம்ம கோவிலுக்கு அரிசி கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே பிராயச்சித்தங்கள் தான். இதில் என்ன சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரெல்லாம் வஸ்திரதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கிழிசல், வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பழசு, அதாவது மொத்தமாக தூக்கி குப்பையில் போட வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் நம்ம தானமாக கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுவே மகா பாவம். ஸோ இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சுட்டு கோவிலில் போய் நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணி கற்பூரமாக ஏற்றின்னு இருப்போம். ரெண்டாவது, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய நிறைய பேர் செய்யக்கூடியது அடுத்தவர்களிடத்தில் உழைப்பை வாங்கி கொண்டு அவர்களுக்கு அதற்கான பணம் கொடுக்காமல் இருப்பது. இது நம்மளை அறியாமலேயே இது நம்ம சாமர்த்தியம்னு நினச்சிப்போம். ஆனால் அதுக்கு பேர் சாமர்த்தியமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாப கர்மா. அப்போ அந்த பாப மூட்டையை நீங்கள் தான் சுமக்கணும். அப்போ கடைசி காலத்தில் நமக்கு வந்து ஒரு வியாதி வந்தோ, நமக்கு தண்ணி எடுத்து கொடுக்கக்கூட ஒரு ஆள் இல்லாமையோ நம்ம கஷ்டப்படும் பொழுது அன்றைக்கி கடவுளையோ மற்றவர்களையோ நம்ம திட்டக்கூடாது. நம்ம என்ன கர்மா பண்ணோம் அப்படிங்கிறத நினைக்கணும். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே நம்ம பிராயச்சித்தங்களை கரெக்டாக பண்ணுவோம். ஸோ நம்மள்ட்ட வேலை பண்ணுறவங்க, நம்ம அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்மளுடைய கர்மாக்கள் நிறைய நமக்கு வந்து தீரும். ஸோ இந்த ஒரு சின்ன நோட்டோட இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.